ஜப்பானில் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எப்படின்னா, ஒருத்தர் ட்ரீம் பண்ணுறத ரீட் பண்ணலுமே ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் கனவு காண்றதை அப்படியே ஒரு விஷுவல்ஸாக சேவ் பண்ணி வைக்கலுமான மாதிரி ஒரு டெக்னாலஜி. அண்ட் இந்த டெக்னாலஜியை எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னா, பிரெயினில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வீடியோ பேட்டர்ன்ஸையும் ரீட் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸை ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி அந்த இமேஜுவலை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஏஐயாக யூஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மிஷின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, யூஸ்வலி ஒரு எம்ஆர்ஐ மிஷினை மாடிஃபைட் பண்ண ஒரு வேர்ஷன் மாதிரியும் அண்ட் ஒரு சில வயர் பிரெயின்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இமைக்கும். ஸோ இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு 3 பேரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த லேபுக்கு அனுப்பி அப்புறம் அவங்க வந்த பிறகு கேட்டிக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கண்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லாமல் இதெல்லாம் கண்டீங்களான்னு கேட்க போகலாம். அவங்க எஸ் என்ன அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திக்கிறாங்க. சிமிலராகவே இந்த மாதிரி விஷயம்தான் கண்டென்ட் மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இவங்கள்ட்ட கேட்டதும் அதுக்கு பிறகு இவங்க அதுக்கு ஒரு எதிர் கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி ஃப்யூச்சரில் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு க்ரோத்தை நோக்கி போகும் அப்படின்ற எந்த அளவுக்கு வளரும் அப்படின்ற மாதிரி கேட்க போகல இவங்க சொல்லிக்கிறாங்க, 2029 புக்ஸுக்கு பதிலாக 2029 ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரிஸும் ட்ரீம்ஸும் தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஒருத்தருக்கு இந்த லைஃப்பில் வாழ்ந்த இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அந்த ஆளில் செலக்ட் பண்ணி அந்த ட்ரீமுக்கு வாழ்ந்துட்டு வருவாங்க. ஆனால் வாழ்ந்துட்டு வரவங்க அவங்களோட லைஃபே வாழ்ந்துட்டு வந்தாலும் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி தான் விளங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயமாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அவங்களோட ட்ரீமில் யார் வரணும்னு கட்டாயமாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன் கோல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண இன்னுமே நான் ரீச் பண்ணலை. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தேட் பை ஃப்ரம் உமேஷ் ஜானோ. இன்னொரு வீடியோட வர காலிலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.